வணக்கம். பாரத் பென்ஸ் வாடிக்கையாளர் மற்றும் வாகன ஓட்டுநர் அனைவருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் சதீஷ்குமார். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து எம்டிடி செக்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம பூந்தமல்லி பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மிடில் டிரிப்பு பேக்கு 900 1900 வரைக்கும் பார்க்குறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிப்பர் பார்க்குறோம். ரிஜிட் செக்மெண்ட் தனியாக இருக்குது, பஸ்ஸு செக்மெண்ட் தனியாக இருக்குது. இல்லை எம்டிடி செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 900 1900 வரைக்கும் நான் வாகனம் வந்து பழுது பார்க்குறோம். பழுது பார்க்க மட்டும் இல்லாமல் வாகன சர்வீஸ் அனுப்பி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். BS3, BS4, BS6. BS3, BS4 பார்த்தீங்கன்னா 140 ஹார்ஸ் பவரில் நம்மளுக்கு இருக்கும். இது எல்லாமே BS6 பார்த்தீங்கன்னா 150 ஹார்ஸ் பவர். BS6 வந்து பார்த்தீங்கன்னா 150 ஹார்ஸ் பவர். 1117R பார்த்தீங்கன்னா எவரி 50,000 கிலோமீட்டரோட சர்வீஸ் பார்க்குறோம். 1217R, 1617RD, 1917R எல்லாம் பார்த்தீங்கன்னா எவரி 80,000 கிலோமீட்டரோட சர்வீஸு. அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவரி 80,000 கிலோமீட்டரோட சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, வாட்டர் செப்பரேட்டரு, ஆர்டிஓ ஃபில்ட்ரு, ஏர் கேரேஜ் எல்லாம் மாற்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவரி 80,000 கிலோமீட்டரு இல்லைனா வந்து 1800 ஹவர் இந்த சர்வீஸில் வந்து இதெல்லாம் பார்ப்போம். இது என்னோட வண்டி வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 80,000 கிலோமீட்டர் ஓடலை, 1800 ஹவர் ரீச் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா 18 மாதம் ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, வாட்டர் செப்பரேட்டரு, 3D ஃபில்ட்ரு மாற்றுவோம். வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தில் வந்து சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகளை வந்து பார்க்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வாகனம் எடுக்கிறோம், வண்டியை பார்க்குறோம், சுற்றி பார்க்குறோம், செய்கிறோம். வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நோட்டீஸ் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இப்போ வந்து சொல்கிறோம் எவரி 10,000 கிலோமீட்டரோட பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரொட்டேஷன் பண்ண சொல்கிறோம், பேட்டரி செக் பண்ண சொல்கிறோம், ஆயில் லெவல் எல்லாமே கரெக்டாக செக் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்க்குறது வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய செலவுங்கிற வர்றதை வந்து நம்மளுக்கு வந்து தவிர்க்கும். இப்போ டயர் வந்து 10,000 கிலோமீட்டரோட சர்வீஸ் வந்து மாற்றி போட சொல்கிறோம், ரொட்டேஷன் பண்ண சொல்கிறோம், பவுடர் போட சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு போல்டு வீக்காக இருக்குது செய்யுது, இல்லை லைனிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே நோட்டீஸ் பண்ணி வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னதுவோ அதை நம்ம அப்போ பார்த்துடலாம். இப்போ இன்ஜின் ஆயில் லெவல் பார்க்குறோம், இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் பார்க்குறோம், பேட்டரி செக் பண்ண சொல்கிறோம். பேட்டரிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் அதிகமாக வந்துடுது. அதில் பேட்டரியோட வோல்டேஜ் பேட்டரி வந்து சரியாக இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்து ஆன் ரோடில் நிறையா பேர் வந்து நான் சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா நம்மளோட டிரைவரோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்காக இருக்கும். இது கொஞ்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். வாகனம் வந்து ஏன்னா நடுவில் நம்ம போகிறது வாகன ஓட்டுநர் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கரெக்டான முறையில் வந்து வாகனத்தை பார்த்துக்கணும். இதனால் வந்து இடையில ஆகிற பிரேக் டவுனை வந்து நம்ம தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.